ஆமீன். இன்று 2ஆம் தேதி 2ஆம் மாதம் 2ஆம் தேதி மாசி மாதம் 2ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து ஊழியம் செய்கிற ஆயத்தமாகிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அந்த வகையிலே இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக நீங்கள் கேட்க முடியும். அதே வேளையில் இணைந்து ஊழியங்களையும் செய்ய முடியும். சூமுக்கூடாக நேரடியாக இணைந்து ஊழியங்களை செய்ய முடியும். இந்த வேலை கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய இன்றைய நாளுக்கான வசனம், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. எபிரேயர் 13:1 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள், பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்கப்படுகின்ற அதிகாரம் யாத்திராகமம் 7:8, சங்கீதம் 60:61, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் ரோமர் 12வது அதிகாரம். இவற்றை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். நீங்களும் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தரிடத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். புதிய மாதத்திலும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே கடந்த மாதத்திலும் ஆசீர்வாதமாக வழி நடத்தினார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். என்னதான் பிரச்சனைகள், என்னதான் வெதர் பேடாக இருந்தாலும் கர்த்தர் எங்களை வழி நடத்துகிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதே போல புதிய மாதத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்காக, நாடுகளுக்காக, மக்களுக்காக சந்தோஷம் சமாதானத்தோடு சுபீட்சமாக வாழ, அதே வேளையிலே உணவையும் உடுக்க உடையையும் இருக்க இருப்பிடத்தையும் தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இவற்றுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் எங்களுக்கு தந்த அதிகாரங்கள், சிலுவையிலே எங்களுக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்திருக்கிறார். அதிகாரம் நாங்கள் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் அதே காரியத்தை கர்த்தர் செய்தார். அதே அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். எங்கள் நாவிலே வல்லமையை தந்திருக்கிறார். அந்த வல்லமை மூலம் நாங்கள் பிசாசுகளை துரத்தவும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கவும், அதே வேளையிலே அதிகாரத்தின் மூலம் நாங்கள் நோய்களை விரட்டவும் கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்போம். ஆசீர்வாதம் பெற்றவர்கள் இந்த இடத்தில் இணைந்து ஜெபிக்கிறார்கள். தங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களும் பெற வேண்டும் என்ற அந்த வாட்சியோடு இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். முதலிலே இணைந்திருக்கிற ஊழியர்களை பார்ப்போம். இணைய போகிற ஊழியர்களையும் நாங்கள் வாழ்த்துவோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் ஆல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரன் குணபாலன் அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சிசிலியா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரன் டொனால்டு அவர்கள் நோர்வேயிலிருந்து இணைந்திருக்கிறார். இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி தயா அவர்கள் வவுனியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி ஐரீன் அவர்கள் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கொழும்பு பகுதியிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரையும் வரவேற்று கொண்டு மீதியான ஊழியர்களையும் ஆயத்தமாகி இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. தடைகளை நீக்கி இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட் அவர்கள் மாலை வேளையிலே ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து தொகுத்து வழங்குவார். எல்லா ஜெபங்களுக்கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்து கொண்டு கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும்
சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மிகுதியானவற்றை பொறுப்படுத்தி வழி நடத்துவார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஆமேன். இந்த வேளையிலும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய மாதத்திலும் இணைந்திருக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. கடந்த வாரத்திலே எனக்கு ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள் எல்லோரும். என்னுடைய பிறந்த நாளுக்காக அதே வேளையிலே சகோதரி வினு அவர்கள் கூட நேற்றைய நாளிலே பிறந்த நாளை கொண்டாடினார்கள். கர்த்தர் தாமே அவர்களையும் ஆசீர்வதித்து அவருக்காக ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்பி கொடுத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. உங்கள் எல்லோரையும் திரும்பமாக வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதே போல எங்களையும் ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றிகளை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. சிஸ்டர் ஜானட் தொடருங்கள். ஆமேன். எங்கள் ஒரு தடை ஒன்று வந்திருக்கிறது. இந்த வாட்ஸ்அப்பிலே ஒரு வித தடைகள் இருக்கின்றன. கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினால் அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றினது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், யாக்கோவு தகப்பனை ஏமாற்றினார். யாக்கோவை அவருடைய மாமன் ஏமாற்றினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், நாங்கள் ஒரு ஆளை ஏமாற்றி விட்டு அங்க திரும்புறதுக்கு இடையிலே அடுத்த ஆள் எங்களை ஏமாற்றும். ஆகவே இந்த ஏமாற்றுற காரியம் பிசாசின் தந்திரம் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் பிசாசானவனுக்கு தெரியும், தேவனுடைய நன்மையும் தெரியும், தேவனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறான். அதனால் தான் எங்க மனுஷனை அவன் வதைத்து கொண்டிருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், யாக்கோவு தகப்பனுக்கு என்ன சொல்லுகிறான்? நான் தான் மூத்தவன் என்று ஏமாற்றினவன், அதனால் எத்தனைப்பட்டான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். யாக்கோவு தனது மாமனால் அங்கு மூத்தவளுக்காய் ஏமாற்றப்பட்டான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எனது அறியாம 27:19 அப்பொழுது யாக்கோவு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்று சொல்லி அங்க சொல்லுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அறியாமன் 29:26 அங்கு லாபான் அங்கு யாக்கோவுக்கு வஞ்சனை பண்ணி அங்கு யாக்கோவு சொல்லும் போது லாபான் மூத்தவள் இருக்க இளியவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல என்று சொல்லி சொல்லப்படுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், நாம செய்கிற காரியம் எதுவோ அது எங்களுக்கு திரும்ப அங்கு எங்களுக்கு வரும் என்பதை நாங்க வெளிப்படும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அப்பொழுதுதான் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா. இந்த இயேசு கிறிஸ்து அங்கு யூத குலத்தின் சிங்கம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு வெளிப்படுத்தல் 5:5 அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அள வேண்டாம், யூதா கோத்திரத்தை சிங்கமும் தாவீதின் வேரும் புத்தகத்தை திறக்கவும் அது 7 முத்திரைகளை உடைக்கவும் ஏன் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆகவே எங்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஏன் கொண்ட தேவனாய் இருக்கிறார். நாங்கள் எப்படியாய் அவர் நடத்துற பாதையிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது.
நாங்கள் எங்கள் போக்கிலும் வரத்திலும் அவர் கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறார். இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய கிருபை பெரிதாயிருக்கிறது என்று சொல்லி அவர் இவை எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஆகவே இந்த மாதம், இந்த கிழமைகள், இந்த ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷமும் அவர் எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் எந்த இடத்திலும் நாங்கள் குறைந்து போகாதபடி அவரிடத்திலே செல்வோம். நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் இலங்கை தேசத்திலே தேவ சித்தப்படி அன்பு பெருக வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். எல்லாம் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, அந்த இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். நீர் ஒருவரே மெய்யான தேவன், உண்மையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். உண்மை உயர்த்துகிறோம். ஆவியானவரே, அந்த இலங்கை தேச மக்கள் இந்த பாவ பழக்கத்திலே இருந்து விடுதலையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் விடுதலை பெறும் பொழுது பாவங்கள், சாபங்கள் இதில் விடுதலை செய்து இயேசு அறிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் அந்த இயேசுவின் அன்பை ருசி பார்ப்பார்களே. அந்த தேசத்திலே இருக்கிற குடிப்பழக்கங்கள், விபச்சாரம், வேசித்தனம், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், பாவ சந்ததியால வந்த பாவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் கிருபையினால, இயேசுவை அறிகிற அறிவை அந்த தேசத்துல கொடுக்கும்படியாக பைபிளை அவர்கள் ஒவ்வொருவரும் எடுத்து பைபிளில் இருக்கிற அந்த தேவனுடைய அன்பை, இயேசுடைய அன்பை கற்றுக்கொள்ள அந்த அன்பின் மூலமாக அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட இயேசுவே நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களையும் நினைவையை நேசித்தது போல இந்த இலங்கை தேசத்தை நேசித்து உங்களுடைய அன்பு எல்லாவற்றிலும், அன்பு, விசுவாச, நம்பிக்கை, இந்த மூன்றிலும் அன்பு பெரியது. உம்முடைய அன்பு பெரியது. அந்த அன்பு ஈடுணையற்ற அன்பு, அகல நீள உயரமில்லாத அன்பு. அந்த அன்பை ஒவ்வொரு தமிழ் மக்களும், விசேடமாக இலங்கை மக்கள் உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர்களோடு கூட இருந்து கரம் பிடித்து வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமான அன்பில வழி நடத்தும். அன்பை மற்றவர்கள் அறிந்து கொள்ள நீ கிருபை செய்யும். இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு காரணங்களுக்காகவும், விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் உடைய அன்பை ருசிக்க, அந்த அன்பு எங்களை முதலில் தேடி வந்த அன்பில நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ, அன்புதான் பிரதான கற்பனை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு வாழ கிருபை செய்வீராக. துதிகர மகிமை உண்டான மெய்த்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களையும், உங்கள் ஊழியங்களையும், உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. God bless you, sister. God bless you, everybody. Amen. Amen. அன்றைய சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு எங்கள் தேசத்திலே ஏமாற்று, தந்திரம், வஞ்சனைகள், இப்படிப்பட்ட காரியங்கள், மக்களிடையே இருக்கிற காரியங்கள் எல்லாம் விலக கர்த்தர் தாமே அவர்களை ரட்சித்துக் கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க டோலி சிஸ்டர் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி. கடந்த மாசம் முழுக்க எங்களை காத்து வந்தீர் ஆண்டவரே. வானத்து பறவைகளை நீங்க காத்தவர் ஆண்டவரே. இன்று உங்களை காக்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாம ஆண்டவரே, உங்களுக்கு நீங்க அன்பாக நீங்க எங்களுக்கு சேர்த்து அடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறப்ப. இந்த காலை நேரம் இலங்கை தேசத்துள்ள மக்கள் ஆண்டவரே உங்களுக்கு உண்மையா இருந்து வஞ்சிக்கப்படாத வண்ணமாக ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நல்ல சுத்தமான இருதயத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. நீங்க பரிசுத்தர் 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 என்று கூறுகிற அப்பா, ஒவ்வொருத்தரும் ஆண்டவர்
ஆவியோடு உண்மையோடும் தொடர்ந்து கொள்வதற்கு ஆண்டவரே இந்த மக்களுக்கு உங்களோட வெளிப்படுத்தலை கொடுத்து உங்களோட ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கும்படி ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு உங்களோட ஞானத்தையும் தேவ பயத்தையும் கொடுத்து அவர்கள் உண்மையுள்ள ஜனமாக மாற்றும்படியாக ஜபிக்கிற, அவர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக அப்பா உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. நேற்று இன்று மாறாத இன்றும் ஆண்டவரே உங்களோட சிறைகளின் ஆண்டவரை அவர்கள் தங்கி இருக்கத்தக்கதாக அவர்கள் உங்களோட இரத்த கோட்டைகளை அனைத்து அவர்களை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. என்ன விதமான அசுத்தமான ஜீவியங்கள் அவங்க ஜீவித்தாலும் ஆண்டவரே நீங்க உண்மையில தகப்ப எங்களை அப்பா யாரோ ஃபெய்த்ஃபுல் காட் அப்பா, அதுக்கு அவனை நன்றி செலுத்துறேன். அதே போல அவர்களும் ஆண்டவரை உண்மையா இருப்பதற்கு அவங்களோட உள்ளங்களை மாற்றுங்க. அவங்களோட இரத்தத்தினால கழுவி அவங்க உங்களுக்கென்று ஜீவிக்கிற ஜனமாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க அற்புதம் செய்கிற தகப்பனே அதுக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்பா நீங்க இலங்கை தேசத்தை ஆண்டவரே நீங்க மகள பண்ற தகப்பனா இருக்கக்கூடிய நன்றி. அங்குள்ள மக்களை மகள பண்றதுக்கு உங்களோட பரிசுத்தமான ஆவி மட்டுமே அது செய்யக்கூடியதா இருக்கிறது. அதுக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி அப்பா. ஆமீன் ஆண்டவரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும் கத்தரை தேடுவதற்கு ஒற்று நன்மையும் குறையாதபடி காத்து வர்ற தகப்பனுக்கு நன்றி செலுத்தி அவர்களும் உங்களை காத்து அவர்களும் உங்களை உங்களுடைய அன்பில இணங்கி இருப்ப உங்களுடைய அன்பில தாங்கி வருவதற்கு ஆண்டவரே அவரை ஆசீர்வதிங்க ஐயா. உங்களுடைய அன்பின் அந்த உலகம் கொடுக்க முடியாத அந்த அன்பின் சமாதானத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படி ஜபிக்கிறேன் அப்பா. அந்த சமாதானத்தை உங்களுடைய சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளதாக தக்கதாக ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரை சேர்த்துக் கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன். அங்குள்ள சபை மக்களுக்கு அப்பா நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல யாவரையும் பரிசுத்தமாக்க ஒரு பரிசுத்தமான ஜனத்தை இந்த கடைசி காலத்திலே எழுப்பி அப்பா ஒரு தரம் தப்பி விலகி போகாத வண்ணமாக அவர்கள் கூடவாக ஆண்டவரே அவர்கள் கூட அவர்களுக்கு உங்களுடைய சித்தத்தின்படி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறார். உங்களுடைய நாமம் இனிதான நாமம் என்று அவர்கள் கூறக்கூடியதாக ஆண்டவரே அப்பா உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னபடியானவரே எந்த விதமான அசுத்தமும் அவர்களை பெற்றுக்கொள்ளாத வண்ணமாக இயேசு நாமத்தினால எல்லா விதமான அசுத்தமான ஆவியை அத்தட்டுகிறேன். உங்களுடைய கோட்டை கேட்டு வைங்க அவர்களுக்கு பெரிதாட்சிப்பை நடத்துமாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய ராஜ்யத்தை அதிகமா கொடுக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். அவங்களை ஆசீர்வதிங்க. தேசமே மகிழ்ந்து களிக்கூர் என்று சொன்னபடி இலங்கை தேசம் இந்தியா தேசம் எல்லா நாடுகளும் இருக்கிற அப்பா தேசங்களை நீங்க ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த கால நேரம் சிஸ்டர் ரீட்டா பலவீனா இருந்தாலும் பலவீனத்துல பலன் கொடுக்கிற தகப்பனே இன்றைக்கு புதிதான பலன் அவர்களுக்கு கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி அவர்களை நடத்துங்க. அவங்களுக்கு நாங்க தெரிந்து கொடுத்த அந்த நித்திய வெளிச்சத்துக்கு நன்றி செலுத்துறதப்பா. அப்பா யாவரையும் உங்களோட கோட்டைகளை மறைத்து வைங்க. சிஸ்டர் ஜெனட்டையும் கூட கரத்துல கொடுக்குற அவங்களோட மகன் யாவரையும் அப்பா அவங்களோட கணவனையும் கூட கரத்துல கொடுக்குற அவங்களோட ஒவ்வொரு தடவை ஊழியத்திலும் ஆண்டவரே நீங்க கூட இருங்க. அவங்க எங்களை வழி நடத்தி கொண்டு வரும் உங்களோட வார்த்தைகளுக்கான நன்றி செலுத்துறேன்ப்பா. நீங்க உயிரோடு இருக்கப்படியா நாங்கள் மறுநாளே சந்திக்க கூடியதா இருக்கிறது. யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. வரப்போற ஆண்டன் ராசநாத்துக்காக ஜபிக்கிறாண்டவர் அவங்களோட ஊழியத்தோட கூட இருங்க. வரப்போற சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரும் உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அவங்களோட தேவையை சந்திங்க. அவங்களே உங்களோட சித்தத்தின்படி இன்றைக்கு வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். எல்லா கனமகிமே உங்களுக்கே உரிய யாவருக்களையும் கொடுக்கும்படி ஜெபிக்கிற எங்களுக்கு ஒரு ஆத்மா பாவத்தை பாரத்தை எங்களுக்கு அதிகமாக கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக இன்றைக்கு ஒரு புதிதான நாளாக யாவரையும் ஆசீர்வதிக்க போற உங்களுடைய கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி எல்லா கன மகிமை உங்களுக்கே கொடுத்து ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன் ஆமேன். உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. நாங்க குணா பிரதர் வரவேற்றுக் கொண்டு பிரதர் தேவ பயம் உண்டாக ஜனங்களுக்குள்ளே இதற்கன் தயவு மனதுருக்கம் உண்டாகும்படி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் உம்முடைய கிருபைகளாய் இருக்கிறதற்காக உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை இரக்கங்கள், எத்தனை மன்னிப்புகள், எத்தனை தயவுகள் அனுதினமும் பாராட்டி கொண்டிருக்கிறவரே, உண்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் இலங்கை தேசத்துக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்துல விசேஷமாக தேவனை அறிந்த மக்களுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவருடைய படைப்புகள், அவருடைய சிருஷ்டிப்புகள் இவைகளை எல்லாம் மனதார உணரத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவருடைய ஆண்டவரே இந்த பூமியை தண்ணீர் மேல் அத்திவாரப்படுத்துவேன் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவரே, எப்படி இந்த ஆண்டவரே இந்த படைப்புகள், இந்த உலகங்கள் எல்லாம் தண்ணிக்கு மேல நின்று சுத்துகிறதையும், இவ்வளவு கனமான இந்த உலகம் தண்ணீர நின்று சுத்துகிறதையும், அதில் சகலதும் ஜீவிக்கிறது என்பதையும் ஆண்டவரே ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்க்கிற பொழுது தேவனுடைய படைப்பு, தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் தேவ மக்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு காணப்பட தேவன் எங்கள் தேவ மக்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் நினைவுகளையும் எங்களுடைய உள்ளத்திரியங்களை எல்லாம் ஆராய்கிறவர். அவைகள் எல்லாம் உமக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறது. நீர் பேசுகிறது எல்லாம் கவனித்து கேட்கிறவர் என்கிற ஆண்டவரே, அந்த பயம், தெய்வ பயத்தோடு ஒவ்வொரு தெய்வ குடும்பங்களும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேதத்துல உம்மை குறித்து அறிந்திருக்கிற அந்த அறிவுகளை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்து எங்களை ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வேத புத்தகத்தை தூக்கின நாங்கள் ஆண்டவரே கீழ்ப்படியாவிட்டால் யார் கீழ்ப்படிவார்கள்? அந்த வேத வசனத்துக்கு ஆண்டவரே நாங்கள் கட்டுப்படாவிட்டால், நாங்கள் நடக்காவிட்டால் யார் நடப்பார்கள் என்று நீர் கேட்கிற பொழுது ஆண்டவரே எங்களால் பதில் சொல்ல முடியாத தகப்பனே, இந்த வேளையிலும் வேதத்தை தூக்கின ஒவ்வொரு தேவ குடும்பங்களும், தேவ ஊழியர்களும், தேவ தாசர்களும், தேவ பிள்ளைகளும், கர்த்தாவே அறிந்தவர்களும் ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பி குணப்பட்டு தேவ பயத்தோடு கூட நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்துல தேவ குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய கண்களில் இருக்கிற ஆண்டவரே அந்த உத்திரங்களை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் என்ன செய்கிறோம் என்கிற உணர்வுகள் உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தெய்வ குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு தெய்வ பயத்தோட மனம் திரும்பினவர்களாக, குணப்பட்டவர்களாக ஆண்டவரே தகப்பனே தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம் என்கிற எண்ணத்தோட ரத்தத்தினாலே கழுவப்பட்டோம், ஒரே ஞானஸ்நானத்தை பெற்றோம், ஒரே தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொண்டோம், ஒரே தேவனுடைய சரீரத்தின் அவயங்களாய் இணைந்திருக்கிறோம். ஒரே பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார் என்பதை ஆண்டவரே பரிசுத்த உணர்வுகளோடு கூட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாங்கள் காணப்பட நீங்க எங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக செபிக்கிறோம். தேவனை குறித்த அந்த பய பக்தி எங்களுக்குள்ளே எப்பொழுதும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல, இந்த தேசத்துக்காக செபிக்கிறோம், இலங்கை தேசத்துக்காக செபிக்கிறோம் ஐயா. இலங்கை தேசத்துல கர்த்தாவே பயப்படாமல் இருக்கிற மக்களுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த மக்களும் கர்த்தாவே ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதையும், அவர் மனச்சாட்சிகளை எல்லாம் அறிகிறார் என்பதையும் ஆண்டவரே அறிந்து நாங்கள் செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நாங்கள் நினைக்கிறதெல்லாம் சரி என்று எண்ணாத படிக்க ஆண்டவரே எங்கள் மனச்சாட்சிகள் சொல்லுகிற பொழுது அவைகளை எல்லாம் கவனித்து ஆண்டவரே தேவன் ஒருவர் இருக்கிறார், நன்மை செய்கிறவர்களுக்கும் தீமை செய்கிறவர்களுக்கும் நியாய தீர்ப்பு
உண்டு என்பதை உணர்ந்து ஆண்டவரின் பயங்கரமான காரியங்கள், துணிகரமான காரியங்கள் அவைகளிலிருந்து மக்கள் மனம் திரும்பி கர்த்தாவின் ஒருவரை ஒருவர் நேசிக்கத்தக்கதாக, ஒருவரை ஒருவர் மதிக்கத்தக்கதாக, ஏற்ற தாழ்வுகள் இல்லாதபடிக்கு எல்லாரும் வாழ வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்து கர்த்தாவே ஆண்டவரின் ஒரு சமாதான பாதைகளில் பயபக்தியோடு கூட ஆண்டவரின் எல்லா மக்களும் உதவி செய்யும்படியாக காயம் எல்லாம் என்பதை செவிக்கிறமையாம் மக்களுக்குள்ளும் தீமைகள் இருந்து விளைவிப்பதை காத்துக் கொள்ள விதைக்கிறது. அது அறுவடையாக வரும் தீமை பார்க்கிற கருவியால் அவர்கள் சூழல் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கருத்துல இந்த தேசத்தை ஒப்புக் கொடுக்கணும் கர்த்தர். இந்த தேசத்துல நன்மைகளினால் ஆண்டவரை ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமில்லை, இந்த சங்கமும் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே இதோ இந்த ஊடகத்தின் மூலம் ஆண்டவரே தகப்பனும் சொல்லப்படுகிறதான செய்யப்படுகிறதான தேவ வார்த்தைகள், ஆண்டவரே தேவ ஆராதனைகள், பாடல்கள் ஒவ்வொன்றுமாய் சோதரிக்கும். இன்னும் அநேக வீடுகளுக்குள்ளே பிரவேசிக்கவும், இன்னும் அநேகர்கள் விடுதலையாக்கப்படவும் கர்த்தர் தாமே தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் ஐயா. லெஸ்லி என்ற குடும்பத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு தொடர்ந்து நல்ல சுகபல ஆரோக்கியங்களை கொடுத்து, சமாதானங்களை கொடுத்து, கர்த்தர் தாமே அவர்களை எண்ணம் ஆசீர்வதித்து தாங்கி வழிநடத்துவார்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே டேவிட் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய குழந்தைகளுக்காக உண்மை சோதரிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்து வாட்சிகளுக்காக, அத்தகைய தகப்பனில் இயக்கங்களுக்காக, செப குறிப்புகளுக்காக, விண்ணப்பங்களுக்காக, பாடங்களுக்காக, வேத வெளிச்சங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் எண்ணம் பலப்படுத்தி, எண்ணம் நல்ல ஞானங்களை கொடுத்து அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தர் நிறைவான ஆவியானவருடைய ஆண்டவரின் அந்த நிறைவுகள் கூட நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே மறுபடியுமாய் நாங்கள் உங்களுடைய சமூகத்துல வந்து இன்னும் ஒரு விஷயம் நோக்கி கூப்பிடும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்றால் எங்கள் ஆண்டவரும் ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய செபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். அங்க ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா விதத்திலும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமீன். தேங்க்யூ அக்கா. அப்படி உங்களுக்கும் எல்லாருக்கும் செய்வாராக. அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்க எங்க தேசத்தின் திருச்சபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அங்கே கத்தி விரித்தி அன்பினால் உருவாக வேணும் என்று சொல்லி, ஒதற்கொதர் அன்பினால் அந்த பத்தி விரித்தி வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. நிரந்தரமான ஜெப வேலைக்காய் மற்றும் நன்றியை எடுக்கிறோம். கர்த்தர் நீ நல்லவரும் வல்லவருமாக இருந்து நீ வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் அந்த விரைவு மட்டமாய் காத்த என் தேவனாகிய கர்த்தர் இனியும் விடுதலைகளை காத்து அந்த விரைவுகளில் நிறுத்துவீராக. அந்த வேளையில இலங்கை தேசத்தை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். கர்த்தர் தேசத்தின் மேல் ஆண்டவரே உமக்கு நோக்கமாக இருப்பதாக
கர்த்தர் அந்த இடத்தில் ஆண்டவரே, அந்த தேச மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் அவளை காத்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆண்டவரே பலப்படுத்தி வழி நடத்தி ஞானத்திலும் விவேகத்திலும் எப்போதும் அப்பா உனக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். அப்பா அந்த தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு திருச்சபைகளையும் உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். தேவனது கர்த்தர் நீர் பெரியவராக இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகள் எல்லாம் அப்பா ரொம்ப நோக்கக்கூடியவர்களாக உண்மையை ஆண்டவரே பார்க்கக்கூடியவர்களாக உடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களாக அவர்களை எல்லாம் ஆண்டவரே நீர் திடப்படுத்தி என் தேவனதை கர்த்தர் அவர்களை வழிநடத்தும்படியாய் சொல்லிக்கிறோம். இந்த உலக பிரகாரமான காரியங்கள் இந்த உலகத்தில பெருகிருக்கிறது போல இலங்கையிலும் ஆண்டவரே பெருகிருக்கிறபடியால் என் தேவன் அதை ஆண்டவரே எல்லாவற்றிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்து அந்த பிள்ளைகள் ஒரு பரிசுத்தத்தோடு ஜீவிக்க கர்த்தர் தாமே ஆண்டவரே அவரை வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தரை போல பரிசுத்தமாக இந்த உலகத்தில் இல்லை. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை தொழுது கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு பரிசுத்தமாய் இருக்கும்படியாய் பரிசுத்தமாய் வாழும்படியாய் பரிசுத்தத்தோடு துதிக்கும்படியாய் உண்மை ஸ்தோத்தரிக்கும்படியாய் நீர் ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற தயவுக்கு உனக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கப்பா. ஒவ்வொரு திருச்சபைகளில் வருகிறதான பிள்ளைகளுக்கு நீர் நல்ல தகவலா இருந்த ஆண்டவரை அவர்கள் வழிநடத்தும்படியாய் சிதைக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே எந்த நேரத்திலும் வழிவிட்டு போகாதபடிக்கு பின்மாற்றம் அடையாதபடிக்கு கர்த்தருடைய ஞானத்திலும் வேதத்திலும் எப்போதும் நிலைநிற்கிறவர்களாக அவர்களுக்கு விசுவாசத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாக தேவன் ஒருவன் தேவன் அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவரே நம்மை மீட்கும் பொருளா இருக்கிறவர் என்பதை அறிந்து கொண்டு அந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியால் செபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. அந்த இடத்துல அப்பா உங்களுடைய ஊழியக்காரர்கள் அந்த விதமா அவர்களை அந்த பரிசுத்தாவில் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக அவர்களிலும் மன்னாதவர்கள் தருவதான வேலையில நல்ல மன்னாரை தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் அதை ஆண்டவரை ஆர்வத்தோடு பெருமையாக நீர் மாற்றி ஆண்டவரை நடத்தும்படியாக செபிக்கிறோம். அப்படியாக தேவன் வார்த்தை என்கின்ற மன்னாக இந்த பிள்ளைகளுக்கு தந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த ஒரு திருப்தி அடைய கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். கர்த்தருக்கு தெரிந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் எல்லாம் வாழுகிறதான இடங்களிலே அவர்களை பார்த்து புறஜாதி மக்கள் எல்லாம் தேவன் ஒருவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டு இவர்களோடு பற்றுதலாய் இருக்க இவர்களோடு கூடி வர அவர்கள் செல்கிறதான ஆலயத்தை அவர்களிடம் என்று அவர்களையும் வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது சிந்திக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியாய் எடுத்து பயன்படுத்துங்க. உங்களுடைய பரிசுத்த நாமம் அந்த இடத்துல உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களுடைய நாமத்தினால் அநேக ஜனங்கள் உண்மை தேடி வர பிள்ளைகளை எல்லாம் எடுத்து பயன்படுத்துங்க. அப்படியாய் நீ ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த இடத்துல நீ வழிநடத்துற தயவுக்கு உனக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு திருச்சபையின் தேவைகளை சந்திங்க. அந்த இடத்துல அந்த உங்களுடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசுவாசத்தை தந்து அதே நேரத்திலே அவர்களுக்கு உற்சாகத்தை தந்து இன்னும் திரளான ஜனங்களை அந்த ஆளுங்களுக்கு சம்பாதிக்கத்தக்கதாக அவளை வழிநடத்தும்படியாக சிந்திக்கிறோம். உன்னுடைய அந்த இடத்தில சுகமடைக்கக்கூடிய வல்லமையும் விடுதலையாக்குற வல்லமையும் நோயிலிருந்து விடுதலையாக்கவும் பிசாசினுடைய கட்டுகளில் விடுதலை இந்த இடத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் உருவாக்கி அதை காண்கிற ஒவ்வொரு அந்த தேசத்தினுடைய பார்த்த மக்கள் எல்லாம் ஓடி வர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம்.
அப்படியாய் ஆலயத்திலே அனுதினமும் உண்மை துதிக்கிறாராகவும் உங்களுடைய சமூகத்தில் மாற்றி நீர் பயனர்கிட்ட போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்படியே என் தேவன் செய்வதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இந்த வேலையிலும் ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. அவர் ஏறெடுக்கிற செபங்களுக்கு தேவராகிய கர்த்தர் உன்னுடைய செவியை சேர்த்து நல்ல விரயங்களை தந்து வழிநடத்தும்படியாக சிதைக்கிறோம். அப்படியே தேவன் சேர்ப்பதற்காக ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இந்த வேளையிலும் இந்த அருமையான செபங்களை நடத்துகிறதான சங்கமம் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தந்து நல்ல பாதுகாப்பை தந்து நல்ல ஆரோக்கியத்தை தந்து கர்த்தர் நீங்க வழி நடத்துங்க. நல்ல சுகபத்திரமாய் சீதிக்க அந்த இடத்துல பொழுது ஆண்டவரே அதிகமான குளிராய் ஆண்டவரே அந்த இடத்துல பனி பொழுந்திருக்கிற இந்த சூழ்நிலையிலும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பாக இருந்து நீங்க வழி நடத்துங்க. அவரோடு கூட அவர் மனைவி பிள்ளைகள் பிற பிள்ளைகள் அவர் சீரமான சொன்னவர்கள் ஒவ்வொரு அந்த இடத்துல நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக சிரிக்கிறோம். அப்படியே தேவன் செய்ய போவதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேலையில் உங்களுக்கு கர்த்தாவே இந்த ஜெப வேலையை தொகுத்து வருகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் அவருடைய மகனையும் மகனையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை உங்களுடைய கூடார மறைகளே ஆண்டவரே மறைத்து காத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க. அப்படியே தேவன் செய்வதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தில் இருக்கும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் கைவிட்டு செய்யும் காரியங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் நீங்கள் எங்கள் தேசத்தின் மருத்துவ துறைகளுக்காக நோயாளிகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026 வருடத்திலே கூட 2வது மாதம் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி வந்த உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மட்டுமாய் ஒரு தாயை போல தேய்ச்சி தகப்பனை போல சுமந்து வந்த உமது கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. நீர் நல்லவரும் வல்லவரும் மகா பெரியவருமாய் இருந்து நீ மட்டுமாய் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம் தகப்பனே. நீர் கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காக கூட ஒரு விஷயம் ஒரு பாடுபடியிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய தேவரீர் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களையும் அந்தவரே நீர் கொடுத்திருக்கிறதான இந்த பரிசுத்தமான வஸ்திரத்தை கரைத்து அற்றதாய் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள ஆவியானவர்தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஒரு கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலே கூட கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் மது பாதத்திலே வருகிறோம் ராஜா. மருத்துவ கர்த்தாவே மருத்துவ காரியங்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா மருத்துவமனைகளையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பரம வைத்தியராய் இருந்து நீரே நல்ல மருத்துவராயிருந்து நோயாளிகளின் நோய்களை எல்லாம் ஏற்கனவே நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறீரே அப்பா. அதனை நீர் நினைவு கூறுங்க. அந்த மக்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவரே நல்ல சுகத்தை கட்டளையிடுங்க. மருத்துவ துறையிலே பணிபுரிகிறதான ஒவ்வொரு டாக்டர்ஸையும் ஒவ்வொரு நர்சஸையும் ஆண்டவராகிய தேவன் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த பணியை நீதியும் நேர்மையுமாய் உத்தமமாய் செய்ய உதவி செய்யுங்க. இந்த நாளிலே மருத்துவ துறையிலே அநேக விதமான கலப்பட மருந்துகள் தயாராகி மக்களின் நோய்களும் மக்களின் உடல் நிலையை பாதிக்கின்றதான அப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த மருத்துவ துறையிலே நடக்காத வண்ணம் ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் தாமே
இந்த மருத்துவத்துறையில பணிபுரிகிற ஒருவருக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து மக்களுக்கு நீதியும் நேர்மையுமான மருந்து மாத்திரைகளை கொடுத்து அவர்களுக்கு எந்த சேதம் இல்லாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும்படியாய் அவர்களுக்கு நீர் ஞானத்தை கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நானே பரிகாரியாகிய தேவன் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. அப்படியாக நோய் வகைப்பட்டிருக்கிற மக்களை எல்லோரையும் கூட ஒரு விஷயம் அது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தைகளை அனுப்பி உன் வியாதிகளை நான் குணமாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறேப்பா. அப்படியாக அந்த நோய்களின் நோய்கள் எல்லாவற்றையும் உம்முடைய தழும்புகளால் நீ தொட்டு சுகமாக்குவீராகப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை நீர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்கிற தேவனாயிருக்கிறீர். நாங்கள் உண்மையே நம்புகிறோம். கர்த்தராகிய தேவரே அப்பா, அப்படியாக அந்த எல்லா மருத்துவ துறைகளில் ஆண்டவரே எல்லா மருத்துவ காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் திரளாய் செய்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். நோய்வாய்ப்பட்ட மக்கள் ஒரு விசை கூட கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் படுகிறதான வேதனைகள் அப்பா, நோவுகள், கஷ்டங்கள், பணம் இல்லாத சூழ்நிலையிலே மருந்து மாத்திரைகள் வாங்க முடியாது இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீரே பரிகாரியாயிரும் ராஜா. அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் பொறுப்பெடுங்க. அவர்களுக்காக உதவ மக்களை நீர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இன்னும் அந்த மருத்துவ துறையில நடக்கிறதான் சதி திட்டங்கள் சத்ருவானவர் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறதான எல்லா மேனேஜ்மெண்ட்டையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிற ராஜா. நோய்வாய்ப்பட்ட மக்கள் எல்லோரையுமாய் நீர் சுகமாக்கி மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளையும் ஒருவேளை மருந்து வாங்கக்கூட பணம் இல்லாத நிலையில் இருக்கிறதான ஏழை நோயாளிகளை கூட தேவன் நீர் தாமே பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் இந்த மருத்துவத்துறையில எந்த ஒரு விதமான சதி திட்ட மோசங்கள் நாசங்கள் ஏற்படாதபடிக்கு அதை நடத்துகிறதான அந்த பெரியோர்களுக்கு எல்லோருக்கும்ப்பா இந்த மேனேஜ்மெண்ட் ஃபுல்லப்பா நல்ல ஒரு கண்ட்ரோல்ல நீர் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே நோயாளிகளின் நோய்கள் எல்லாம் நீர் சுகமாக்கி கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தின் ஒரு கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, இப்படியே மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்த ஜனங்கள் எல்லாரையுமா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே தேவன் தாமே நீங்க பொறுப்பெடுங்க. இன்னும் அதிகமான அப்பா அடுத்த பரிமாணத்திற்குள் இந்த ஊடகத்தை நீர் அழைத்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் தாமே நீங்க பொறுப்பெடுங்க. அவர்களையும் நீரே பாதுகாத்து வழி நடத்துவீராக. மற்றபடியாய் கூட ஆண்டவரே இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இவர்கள் செய்கிற ஊழியத்தையும் தேவன் நீங்க ஆசீர்வதித்து இன்னும் பிறகு செய்வீராக. மற்றபடியாய் கூட ஜெபித்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இனி ஜெபிக்க வருகிறதான எல்லோரையுமா எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே எல்லா ஊழியக்காரர்களையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களே அவருடைய குடும்பங்கள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. மற்றபடியாய் கூட ஏமி புஷ்பராஜுக்கா சகோதரிக்கா ஜெபிக்கிறோம். இந்த மகளையும் அவர்களுடைய மகள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் அப்படியே கூட அவள் முழு குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இப்படியே நீ செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். 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 அந்த ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பிள்ளைகள் வேற பிள்ளைகளை ஆசீர்வதித்து இன்னும் உயர்த்தி நடத்துவாராக. ஆமென். ஆமேன். உங்களையும் அப்படியே உயர்த்தி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். எங்க தேசத்தில இருக்கிற போக்குவரத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். வாகனம் ஓடுறவர்கள் கவனத்தோடு ஞானத்தோடு ஓட, அங்கு மரண ஆவிகள், ரத்தம் சிந்த தீவிரிக்கிற ஆவிகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர்கள் விடுதலை அடைய ஒரு ஞானம் உண்டாகும்படி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். அன்பு இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, பிதாவே அப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே 2ஆம் மாசம் தொடங்கி 2ஆம் நாள் அப்பா தந்தையப்பா, நீங்க இந்த இடத்துக்கு அழைத்து வந்த கிருபைக்கு நன்றி அப்பா. சொல்லப்பட்ட
விண்ணப்பத்தை அப்பா திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தந்தையே அப்பா, எங்கள் தேசத்திலே அப்பா ஓடுகின்ற ஒவ்வொரு வாகன டிரைவர்மார்களை அப்பா திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தந்தையே அவர்களோடு நீங்கள் இணையுங்கப்பா. தந்தையே அப்பா அவர்கள் ஒவ்வொருவற்ற இருதயத்திலும் அப்பா தகப்பனே அப்பா வார்த்தை அனுப்பி அப்பா நிதானத்தோடு ஞானத்தோடு அப்பா குடி போதை இல்லாமல் அப்பா தந்தையே அப்பா போதை இல்லாமல் போன்கள் கதைக்காமல் போட்டி போடாத படிக்கப்பா நிதானமாக ஓட்டி செல்ல கிருபை செய்யுங்கப்பா. தந்தையப்பா இன்றைக்கும் அப்பா நான் மகளை அழைத்து வரும்போது அப்பா 2 மகன்மார்கள் அப்பா மோட்டார் சைக்கிள் போட்டி போட்டு ஓடியப்பா அவர்கள் விழுந்திருக்கிறார்கள் என் தந்தையப்பா. ஆண்டவரே அப்பா போட்டி போடாத படிக்கப்பா தாங்கள் வாகனத்தை ஓட்டி செல்லுகிறோம் என்று நிதானத்தோடு செல்ல கிருபை செய்யுங்கப்பா. தந்தையே அப்பா இது ஓட்டப்பட்டி அல்ல, நாங்கள் இனங்களை ஏற்றி கொண்டு செல்லுகிறோம் என்றதை ஒவ்வொருத்தரும் நினைத்து அதை பயணிக்க செய்யுங்கப்பா. ஒவ்வொரு இருதயத்திலும் அப்பா அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. தந்தையப்பா என்னாலே எந்த உயிரும் போகக்கூடாது, நான் எல்லா உயிர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று பொறுப்புடனும் அப்பா தங்கள் கடமைகளை செய்ய ஒவ்வொரு இருதயத்திலும் அப்பா நீங்கள் பேசும்படியாக தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. அனைத்து தகப்பனே அப்பா விமானத்தினால போகின்ற அப்பா தகப்பனே பிளேன்களை ஓட்டுகின்றவர்களும் அதை அவதானித்து காலநிலைகளை பார்த்து அதற்கேற்ற என்ன பிழைகள் இருக்கிறாண்டு அப்பா முன்கூட்டியே எல்லாவற்றையும் பார்த்து செல்ல கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா கடலிலே போறவர்களும் அப்பா தங்கள் கப்பலிலே என்ன பிழைகள் இருக்குதுன்னு பார்த்து செல்ல ஒவ்வொருவருக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. தந்தையப்பா ஏதாவது பிழைகள் இருந்தாப்பா அவர்கள் வெளிக்கிறதுக்கு முன்னதாக அப்பா அதை தெரியப்படுத்தி அப்பா எல்லா உயிர்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்கள் அப்படியே செய்ய போற கிருபைக்காய் நன்றி அப்பா. அனைத்தையும் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் ஆமேன் எங்கள் தேசத்திலே தேவன் விரும்பாத அருவருப்புகளை செய்கிற மக்கள் மனம் திரும்பி ரட்சிப்பை காண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த புதிய நாளுக்காய் கர்த்தாவே, அப்பா அந்த புதிய வாரத்துக்காய் புதிய மாதத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பாதுகாத்து வழி நடத்திருந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் செய்த எல்லா காமுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்தையும் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்துல இருக்கிறதான ஜனங்களும் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா திரும்ப தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா இது பாவ சாப காட்டுகளிலே அகப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த ஜனங்களுக்கு தேவன் ஒரு விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக ஜனங்களுக்கு தாவையப்பா ரட்சிக்கப்படாத பிடிக்கி கட்டாவே அப்பா கட்டுக்குள்ள அகப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே ஒரு எழுப்புதலை காண தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா 2 பிள்ளைகள் கூட பின்மாற்றத்திலே போய் கொண்டு இருக்கிறாங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவரும் படிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா தேவன் தேசத்திலே கட்டாவே சுவிசேஷர்கள் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். மிஷனரிகளை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வாலிப பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய தகப்பன். இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகள் கட்டாவே அப்பா ஊழியத்துக்கு தங்களுக்கு ஒப்பு கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க தகப்பன். அப்பா அந்த சூழ்நிலை எல்லாம் மாற்றி போடுவதற்காக எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ தாளங்களோடு இருக்கிறாங்க தகப்பன். கட்டாவே வர அகப்பட்டிருக்கிற பிள்ளை தேவன் ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பன். தகப்பன ஸ்தோத்திரம்
இலங்கை தேசத்துல அநேக பிரதேசங்களுக்கு கட்டாவே இந்த மாதிரி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டபடிக்கு இருக்கிறது கட்டாவே. தேசங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த ஒத்துப்புக்குள்ள உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். இந்த வரைய எல்லாரும் செல்லத்தக்கதாய் தேவன் ஜெபிக்கிறேன். தேவன் தகப்பனே சோத்திரம் மக்கேற்ற பாத்திரமாக எங்களை வழிந்து கொள்ள சோத்திரம் சோத்திரம் சுவாமி தேசத்துல இருக்கிற அர்த்தத்தை பண்ணுகிற ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா இந்த தொட்டா மாத்திரம் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, எங்களுக்கு சுகம் உண்டு. அழைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். சேவைக்கு அழைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய பெயர்கள் எல்லாம் வரைந்திருக்கிறபடியால் நன்றி ராஜாவே. அப்பா அதே போல எல்லா ஜனங்களையும் தேவன் ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய ரட்சிப்புகளை கடந்து உதவி செய்யுங்க. அவங்களுக்கு சேர வேண்டிய வார்த்தைகள் சென்றடைய தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இந்த வானொலி மூலம் கேட்கிறோம் ஆண்டவர். இதெல்லாம் கேட்டு ஒவ்வொருவரும் ரட்சிப்புகளாய் வர தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. கத்தாவே அப்பா சங்கம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறது தலைமைத்துவத்திலிருந்து கத்தாவே செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேரு பேராக அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ தேவைகளோடு எத்தனையோ எதிர்பார்ப்புகள் அப்பா இருப்பாங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் எல்லாவற்றையும் அறிகிறவரா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா அவர்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நிறைய சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்புக்கு தடையாக எந்த காரியம் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஊழியம் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பொறுப்படுத்தி வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. அந்த வானொலி கர்த்தாவே அநேகருக்கு கர்த்தாவே இருக்க தேவன் உதவி செய்ய இதன் மூலமா அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா கைட்டு செய்த ஒவ்வொரு காரியங்கள் கையும் பிரவாசிகள் ஒவ்வொன்றையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிச்சு கொடுங்க. யாருக்கும் எந்த நோய்களும் வராதபடிக்கு தேவனுடைய பாதுகாப்பு கரத்திலே அவர்களை வைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் தாமே ஒவ்வொரு காரியங்களும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க தகப்பனை. மட்டுமாய் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவன் பொறுப்படுங்க வழிநடத்துங்க ஆசீர்வதிங்க. எல்லா கனத்தையும் புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரை. தேவன் கரத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்படுங்க வழிநடத்துங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சிஸ்டர் ஆமீன் ஆமீன். இவ்வளவு நேரம் ஜெபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இலங்கை தேசத்திலிருந்து இந்த இரவு வேளையிலும் இணைந்து ஜெபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜனத்திடம் நீங்க எங்கள் ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் உணவுடைக்கு வழிந்தி கஷ்டப்படுற ஆத்துமாக்கள் ஒவ்வொருவதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யங்களை இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே ஒவ்வொரு எங்களை பாதுகாத்து பராமரித்து காக்குற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே ஒவ்வொரு நிமிடம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். கோடான கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர்கள் மேலே உமது கரங்களை திருப்பும் தகப்பனே. ஆவியானவரே நீர் உண்மையான தெய்வம் என்பதை நீர் எல்லாருக்கும் அறியப்படுத்துகிற தெய்வம் அப்பா. அப்பா பிதாவே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தெய்வமே. இந்த கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர் மேல் உமது இரக்கத்தை காட்டும் தகப்பனே. அவர்களை ஒருபோதும் அழிந்து போக விடாதே தகப்பனே. அப்பா தகப்பனே வீதியில் இருக்கிறவர்களையும் கண்ணோக்கும் தகப்பனே. அப்பா
வீடு வாசல் இல்லாம அந்தரிக்கிறவர்கள் மேல் உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ஹாஸ்பிட்டல் வழியே இருக்கிறவர்கள் மீது உமது இரக்கத்தை காட்டும் தகப்பனே. அப்பா தகப்பனே, பிள்ளைகள் தாய் தாய் தகப்பனை கவனியாமல் விட்டு விட்டு எவ்வளவு தாய் தகப்பன் அழுகையும் கண்ணீருமாக இருக்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் மேல் உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக் கொடுக்க நீர் வல்லவராயிருக்கிறீரப்பா. அவர்களை தேற்றுபவராயிருக்கிறீரப்பா. அப்பா, அவர்கள் அழும்போது அவர்களை தொடும் தகப்பனே. அவரை நீங்கள் தொட்டால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்பா. ஆவியானவரே, இருந்து கேட்கிறோம் தகப்பனே. இயேசுவே, அவர்கள் மேல் உமது கரங்கள் இருப்பதாக. அப்பா தகப்பனே, இந்த வலது இந்த பிள்ளைகள் அப்பா தகப்பனே, இவ்வளவு பிள்ளைகளை வீதி வழியே விட்டுட்டு இருக்கிறார்கள் தகப்பனே. கவனியாத வண்ணம் இருக்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் மேலே உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. அப்பா, எனக்கு அப்பா இல்லையே அம்மா இல்லையே என்று அந்தரிக்கிறவர்கள் மேல் உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நீர் கூட இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அப்பா, அவர்களோடு கூட இருந்தவர்களை வழிநடத்தும் தகப்பனே. அப்பா, அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறவர்களை தாய்மார் அவர்களை நீர் தொடும் தகப்பனே. அவர்கள் மற்றவர்கள் மேல் அன்பு காட்ட செய்தருளும் தகப்பனே. அவர்களுக்கும் நீர் கூட இருந்து அவர்களையும் நீர் ஆறுதல் படுத்தும் தகப்பனே. அவர்களுக்கும் உதவி செய்யும் தகப்பனே. டாக்டர்மார் அவர்கள் மேலேயும் உமது கரங்கள் இருப்பதாக. அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுந்தகப்பனே. அவர்களுக்கு நல்ல பலத்தை கொடுந்தகப்பனே. அவர் நல்ல முறையிலே வேலை செய்யறதுக்கு அவர்களுக்கு வல்லமையை கொடுந்தகப்பனே. இயேசுவே, உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. ஒருபோதும் கைவிடாத தகப்பனப்பா நீர். அப்பா, அவர்கள் மேலே தொட்டு அவர்களை குணப்படுத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி இயேசுவே. இயேசுவே, என்ன குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். இந்த சங்கம வாதனையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். அப்பா, இந்த சங்கம வானிலை தந்ததுக்காக நாங்கள் ஜெபிச்சு எங்களை ஆறுதல் படுத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. அம்மா, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமேன். நாங்க கலாசி இருப்பாராக. கலாசில நீங்க எங்கள் ராஜாங்கள், அதிகாரிகள், தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணால் அவர்களுக்குள்ள ஏற்ற ஞானங்களை கொடுத்து அந்த தேசத்தை நடத்தக்கூடிய ஒரு கிருபையை தேவன் கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் இறக்க நிறைந்த எங்கள் அருமையரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. ஒரு புதிய ஆண்டவரே நாளிலே புதிய கிழமையிலே ராஜா உம்மை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. யோசப்பா, கர்த்தர் தாமே ஆண்டவரே ஜெபங்களை கேட்கிற தேவாதி தேவனாக இருக்கிறீரப்பா. இயேசுவே கர்த்தாவே, காது கேட்கிற தெய்வம் அப்பா நீங்க ராஜா. இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் தேவையானது கர்த்தாவே. அதை ஆண்டவரே முடிய பாதத்திலே கருத்தோடும் உண்மையோடும் அர்ப்பணிக்கிறோம் ராஜாவே. இயேசப்பா, தேவாதி தேவனே, எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களுடைய இலங்கை தேசத்தை ஆண்டவரே அப்பா கண்ணோக்கி பாருங்கப்பா. வார்த்தையின்படி வைக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, ஆண்டவரே தேசத்திலே ஆண்டவரே கர்த்தாவே சமாதானம் அவன் பெருக கர்த்தர் கிருபை செய்வீராக. அது பரத்தில் இருந்து கொடுக்கப்படுகிற அந்த சமாதானம் தேசத்தை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, இந்த நாட்களிலே கடந்த காலங்களிலே ஆண்டவரே கர்த்தாவே மரணம் அப்பா, அதிலிருந்து ஆண்டவரே பாவ சாபங்கள் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, வாலிப பிள்ளைகளுடைய ஆண்டவரே இழுக்கங்கள், மரணங்கள் ஆண்டவரே, அந்த கர்த்தாவே குடும்பத்தின் அவல நிலைகள் எல்லாம் பாவமும் சாபமுமாக மாறி இருக்கே ராஜா. எல்லாவற்றிலும் இருந்து ராஜா தேசத்தை ஆண்டவரை சுத்திகரித்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. விக்கிரகங்கள் அழிந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் இன்னும் அதிகரித்து கொண்டே வருகிறது ராஜா. ஆண்டவரே, விக்கிரகங்கள் நீ வைத்தால் நாங்கள் வைப்போம்.
கொடுக்கிறதையும் பார்க்கிறோம் அப்பா. ஆனாலும் தேசம் பயப்படாமல் இன்னும் ஆண்டவரே போர்க்களத்துக்கும் வீணான வாய்ப்பேச்சுகளுக்கும் பொய்யான காரியங்களுக்கும் பொய் பேச்சுகளுக்கும் கொடுத்து ஆண்டவரே ஒருவரை ஒருவர் வீழ்த்த நிக்கிற இந்த எண்ணங்கள், சிந்தனைகள், மாமிசங்கள், கதைகள், பேச்சுக்கள், பொய்யின் ஆவிகள், பிசாசின் காரியங்கள், மாமிசத்தின் காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாம் எங்க தேசத்தையும் மக்களையும் அரசாங்கத்தையும் விட்டு அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீதியின் சூரியன் இலங்கை தேசத்தை ஆளுகை செய்யட்டும் அப்பா. உம்முடைய செட்டையின் கீழே ஆண்டவரை ஆரோக்கியமும் சமாதானமும் சுகமும் பலனும் உண்டென்று பார்க்கிறோம் அப்பா. அந்த ஆரோக்கியமான செட்டையின் கீழே இந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அரசாங்கத்தை கவிழ்க்க நினைக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள் யாவும் ஆண்டவரை ஒளிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஒவ்வொருவரும் ஆவியினால் நிரப்பப்படவும் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியினாலும் நிரப்பப்படவும் ஞானம் என்ற ஆண்டவரே அந்த கிருபையினால் நிரப்பப்படவும் தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மனுஷர்கள் எடுக்கிற விதமான காரியங்கள் யாவும் விருதாவாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்திலே ராஜா, உம்முடைய வார்த்தையின் நிழலிலே இந்த கர்த்தாவே தேசத்தையும் மக்களையும் அரசாங்கத்தையும் அதிகாரங்களையும் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு கர்த்தாவே இடங்களிலும் ஊழியங்களை செய்கிற சபைகளையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஊழியக்காரர்கள் ஆண்டவரை எழும்பி ஆண்டவரை உமக்கு பயப்படுகிற பயத்தை எப்படியாக பேதுருவும் பவுலும் பிரசங்கித்தார்களோ அப்படியாக ராஜா இவர்களை எழுப்பி ராஜா தேசத்திலே ஆண்டவரே கர்த்தாவே நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஆண்டவரே நீர் சமாதானத்தை வர்ஷிக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு பயப்படுகிற பயத்தின் கிருபையை இவர்களுக்கு நீர் ஊட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த தகப்பனே. ஆமென் ஆமென். ஜெபங்களை கேட்டதவருக்கு ஸ்தோத்திரம். நன்றி கலாசீலன் அவர்களை நன்றி. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாங்க பாஸ்டர் அமலராஜ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்க யுத்த நாடுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. யுத்த நாடுகளிலே தேவன் அவர்கள் அங்கு ரத்தம் சிந்தாதபடி யுத்தத்திலே ஒரு சமாதானங்கள் உண்டாக இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அங்கு ரஷ்யா தேசங்கள் இப்படியான யுத்த தேசங்களிலே ஒரு சமாதானம் வர கர்த்தர் உதவி செய்யணும். நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் ஒரு மனமாய் கூடி வந்து ஆண்டவரே ஜெபிக்க வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் என்றென்றைக்கும் அரசாளுகிற தேவன், நீர் என்றென்றைக்கும் ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற தேவன், நீர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற தேவன், நீர் என்றென்றைக்கும் எங்களை பராமரிக்கிற தேவன், எங்களை கைவிடாத தேவன், எங்களுக்கு உண்மையுள்ள தேவன், எங்களுக்கு நல்ல தேவன், எங்களுக்கு அவ்வப்போது எங்களை தாங்கி தப்புவிக்கிற ஆண்டவரே மிகப்பெரிய தேவன், மகா பெரிய தேவன், ஆண்டவரே மகாராஜன். ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே சோத்திரம் ஐயா, உம்முடைய கரத்தின் கிரியையினால அந்த சராசரத்தையும் உண்டாக்கினீர். ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது ஆண்டவரே தூரத்தில் இருந்தாலும் நாங்கள் ஒருவர் சமீபமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே சோத்திரம் ஐயா, நீர் ஆண்டவரே சோத்திரம் ஐயா அந்த அளவுக்கு ஆண்டவரே அப்பா நீர் உண்டாக்குனதிலேயே ஆண்டவரே சோதரையா மனிதர்கள் கண்டுபிடித்து ஆண்டவரே விஞ்ஞான ரீதியாக இப்பொழுது ஆண்டவரே சோதரையா நாங்கள் இணைக்கப்படுகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரையா முற்காலத்துல ஆண்டவரே இதை கண்டுபிடிக்கவில்லை, இப்பொழுதோ ஆண்டவரே சோதரமையா நாங்கள் அதை பயன்படுத்தி வருகிறோம். ஏனெனில் நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன், மனிதர்களை ஆண்டவரே மது சாயல்ல உண்டாக்குன தேவன். ஆனாலும் ஆண்டவரே சோதரமையா இந்த பூமியில சமாதான கேடு உண்டாக்குறவன் ஆண்டவரே பிசாசானவன் சாத்தான். அநேகருடைய ஆண்டவரே வாழ்க்கையை ஆண்டவரே புரட்டி போடும்படியாக, அநேகருடைய எதிர்கால தரிசனங்களை குலைத்து போடும்படியாக, அநேகருடைய ஆண்டவரே சோதரமையா அவங்க வாழ்க்கையின் பயணத்தை திசை திருப்பும்படியாக ஆண்டவரே சோதரமையா ஆங்காங்கே
ஆண்டவரே சில தேசங்களில ஆண்டவரே குழப்பத்தின் ஆவியாய் ஆண்டவரே சண்டையின் ஆவியையும் ஆண்டவரே போராட்டத்தின் ஆவியையும் ஆண்டவரே யுத்த காலத்தையும் ஆண்டவரே உண்டாக்கி இருக்கிறான் தகப்பனே. இதுல அநேக ஆண்டவரே பெரியவர்கள் முதற்கொண்டு சின்ன குழந்தைங்க வரைக்கும் ஆண்டவரே மரித்திருக்கிறாங்க, இறந்திருக்கிறாங்க, ரத்தம் சிந்திருக்கிறாங்க தகப்பனே. அன்றைக்கு ஆபேலினுடைய ரத்தம் ஆண்டவரே நோக்கி கூப்பிட்டது ஐயா. ஆண்டவரே, நான் ஒரு பாவம் அறியாதவன், ஒரு தப்பும் பண்ணாதவன், இதோ என் சகோதரன் என்னை கொலை செய்தான், இது என்ன நியாயம் என்று ஆண்டவரே சோதரையா இடத்துல அந்த ரத்தம் இடத்துல ஆண்டவரே சத்தம் விட்டது ஐயா. ஆண்டவரே பேசினது தகப்பனே. அதுபோல இந்த உலகத்துல ஆண்டவரே சோத்திரம் ஐயா, அப்பா ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்கிற ஐயா. வாலிப பிள்ளைங்க யுத்தத்துல மரித்திருக்கிறாங்க ஆண்டவரே சோத்திரமே. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை எண்ணத்துல இருக்கும் பொழுது யுத்த காலத்துல சிக்கி கொண்டு யுத்தத்துல மாட்டிக்கொண்டு தங்கள் உயிரை ஆண்டவரே அப்பா கொடுத்திருக்கிறாங்க தகப்பனே. இன்றைக்கும் ஆண்டவரே சோத்திரமையா அந்த ஆத்துமாக்கள் இழப்பாரி கொண்டிருக்கிறது. அந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரே மீதம் இருக்கிற எங்கள் ஜனத்தை ரட்சியும், மீதம் இருக்கிற எங்கள் ஜனத்தை காப்பாற்றும், மீதம் இருக்க எங்கள் ஜனத்தை ஆண்டவரே உயிர்ப்பியும், மீதம் இருக்க எங்கள் ஜனத்துக்கு நல்வழி காட்டும், மீதம் இருக்கிற எங்கள் ஜனங்களை ஆண்டவரே உயர்த்தும் என்று அந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரே உம்மிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே உத்தமமாய் நடந்தவர்கள், ஆண்டவரே உண்மையாய் இருந்தவர்கள், தங்கள் ஆண்டவரே தேசத்திற்காக, தங்கள் மொழிக்காக, தங்கள் இனத்திற்காக, தங்கள் மக்களுக்காக தங்களையே ஆண்டவரே தியாகமம் பண்ணின ஆண்டவரே உண்மையான மக்கள், உண்மை உத்தமமான மக்கள் ஆண்டவரே சோத்திரம் ஐயா, அவர்கள் ஆண்டவரே மரித்தாலும் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் உம்முடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரே சோத்திரம் ஐயா, வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறதே, என்னுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவனை சபிக்க கூடாது என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கு ஐயா. ஆண்டவரே, அவன் என்னுடைய சாயல்ல இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு தகப்பனே. ஆகவே ஆண்டவரே சோத்திரம் ஐயா, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஆண்டவரே அவர்களும் உம்முடையவர்களே, உம்முடைய கையின் கிரியையே ஆண்டவரே சிருஷ்டிப்பே. ஆகவே ஆண்டவரே சோத்திரம் ஐயா, அப்படியாப்பட்டவர்கள் ஆண்டவரே சோத்திரம் ஐயா அப்பா மரித்தவர்களுக்காக நாங்க ஆண்டவரே மனசு கஷ்டப்படுறோம். ஆனாலும் இப்பொழுது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எந்த சேதமும் வரக்கூடாது ஐயா, எந்த பாதிப்பு வரக்கூடாது தகப்பனே. இப்போ கடந்த நாட்கள்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஐயா, இந்த உக்ரைனுக்கும் ஆண்டவரே ரஷ்யாவும் சண்டையில ஆண்டவரே இப்போ சமீபத்துல உடன்படிக்கை பண்ணும் பொழுது ஆண்டவரே சோத்திரம் ஐயா, ஆண்டவரே மரித்த சடலங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற அந்த பரஸ்பர அந்த உடன்படிக்கையில ஆண்டவரே சோத்திரம் ஐயா உக்ரைனை சேர்ந்த ஆண்டவரே சோத்திரம் ஐயா 10,000 ஆண்டவரே சடலங்களை ஆண்டவரே ரஷ்யா திருப்பி அனுப்பியிருக்கிறது. ஆனால் உக்ரைனோ வெறும் 48 எண்ணிக்கை உள்ள ரஷ்ய வீரர்களை ஒப்படைத்திருக்கிறார்கள். ஆண்டவரே சோத்திரம் ஐயா, இவர்கள் எல்லாம் ஆண்டவரே சோத்திரம் ஐயா எதற்காக மரித்தார்கள், எதற்காக நம்ம மரித்திருக்கிறோம், எதற்காக சண்டை போட்டோம், எதற்காக இந்த இதுல நம்ம ஒருத்தனுடைய ஒரு கட்டளையில நம்ம ஏன் இவ்வளவு உயிர் தியாகம் பண்றோம் என்பதை அவங்க அறியாமலே மரித்து விட்டார்கள் ஐயா. எதற்காக நம்ம இப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை அறியாமலே மரித்து விட்டார்கள் தகப்பனே. ஆகவே மீதம் இருக்கிற ஜனங்கள் கொல்லப்படக்கூடாது ஐயா, மீதம் இருக்கிற ஜனங்கள் துப்பாக்கிக்கு இரையாக கூடாது ஆண்டவரே, மீதம் இருக்கிற ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் ஐயா. ஆண்டவரே, அது காசாவா இருந்தாலும் சரி, உக்ரைனா இருந்தாலும் சரி, ஆண்டவரே சோத்திரம் ஐயா, அதுல காப்பாற்றப்பட தேவன் கிருபை செய்ய முடியாது. அப்பா சோத்திரம் ஐயா, எந்த மதமானாலும் ஆண்டவரே எங்களுக்கு மத வேறுபாடு இல்லப்பா, எல்லாமே உம்முடைய பிள்ளைங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா எல்லா மதத்திலையும் ரட்சிக்கப்படுறாங்க தகப்பனே, எல்லா மதத்திலையும் ஊழியக்காரர்களை எழும்புறாங்கப்பா, எல்லா மதத்திலையும் சபைகள் எழும்பி கொண்டிருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே மனம் திரும்பி கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. உலகம் இப்பொழுதோ ஆண்டவரே சோத்திரமே உம்மை தேடுகிற அறிவு ஆண்டவரே அவர்களுக்கு தென்படுகிறது தகப்பனே. ஆகவே சோத்திரமையா, நாங்கள் எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், முஸ்லிமுக்காக ஜெபிக்கிறோம், சீக்கியர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே தமிழர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே அப்பா இந்த உக்ரைன் மக்களுக்காக ஜெபிக்கிறோம், ரஷ்ய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கருணையா இறங்கப்பா, கருணையா இறங்கப்பா.
ஆண்டவரே அப்பா, பிசாசனுடைய சதி திட்டத்துல, பிசாசனுடைய ஆண்டவரே நானா நீயா என்கிற ஆண்டவரே அந்த யுத்தத்தை உண்டாக்குற அந்த சதி திட்டத்துல ஆண்டவரே பாதிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, எங்கள் மனதுக்கு ஆண்டவரே பாதிப்பா இருந்தாலும் ஆண்டவரே மீதம் இருக்கிறவர்களை நீங்க காப்பாற்ற வேண்டும் என்பதை கெஞ்சுகிறோம் தகப்பனே. அன்றைய இலங்கையில கூட அவ்வப்போது வருகிறது, அன்றொரு வாலிப பிள்ளைங்க அங்க மறித்து கிடந்தாங்க, குப்பைமேட்டுல மறித்து கிடந்தாங்க, அன்றொரு பாலத்துக்கெல்லாம் மறித்து கிடந்தாங்க, இந்த சடல அங்க இருந்து எடுக்கப்பட்டது இங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னு எல்லாம் சொல்லுகிறாங்க தகப்பனே. அன்றொரு அப்பா, ஒன்றும் அறியாத பாவப்பட்ட அன்றொரு எளிமையான பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, அன்றொரு ஏழை பிள்ளைங்க அன்றொரு இதுல பாதிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க தகப்பனே, கொலை செய்யப்படுறாங்க. அன்றொரு அநேகமான இப்ப இருக்கிற வாலிப பையன் இது போல அன்றவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஒன்றும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி இப்படிப்பட்ட கொலைகளை செய்து கொண்டிருக்காங்க தகப்பனே. அங்க பாதுகாப்பு இல்லை, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. எப்படி ஆகிலும் ஆண்டவரே தேசத்தை சுத்திகரிங்கப்பா, தேசத்தை சுத்திகரிங்க. எப்படி ஆகிலும் தேசத்தை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, தேசத்துல மக்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. சபைகள் இருக்கிறது, சபைகள் எழும்புகிறது, சபைகள் வளர்கிறது, ஆனாலும் இது போன்ற குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது ஐயா. அன்றைய ஊழியர்கள் மத்தியில் கூட பரிசுத்தம் இல்லை ஐயா. அன்றைய விதவைகளை பட்சிக்கிறாங்க தகப்பனே, விதைகளை தன் கையில அன்றைய பணத்தை காட்டி தன் கையில வளைத்துக் கொள்கிறாங்க தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் இந்திய தேசத்துக்கு வந்து அன்றைய ஒரு சில பாஸ்டர்கள்ல அன்றைய கடைசியாக அவர் கடந்து செல்லும் பொழுது அவர் 2 மனைவியை வைத்திருக்கிறார். ஒன்று மனைவி, கட்டின மனைவி, இன்னொன்று ஒரு விதவை தன்னோடு கூட வைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு ஊழியத்துக்கு வந்து போகிறார் என்று ஆண்டவரே கேள்விப்படும் பொழுது எங்களுக்கு மன வேதனையா இருக்குது தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நடத்துகிற ஆண்டவரே பரிசுத்தமான ஊழியர் ஆண்டவரே இப்பொழுது தங்களை கெடுத்துக் கொள்கிறார்களே. ஏன் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இது மாயமான வாழ்க்கை, ஏன் ஆண்டவரே ஒருவரும் பார்க்க முடியவில்லை, ஒருவரும் கண்டுகொள்ள முடியாது என்று மறைமுகமாக ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை, எங்கள் விதவைகளை பட்சிக்கிறார்களே. ஆண்டவரே எங்கள் விதவைகள் ஆண்டவரே பிள்ளைகளை வளர்ப்பதற்காகவும் தங்கள் குடும்பத்தை நடத்துவதற்காகவும் பணத்துக்கு இழுப்புண்டு போகிறார்களே. இப்படியெல்லாம் ஆண்டவரே நடக்கிற இந்த சம்பவங்களை என் தேவனாகிய கர்த்தர் அதற்கு ஆண்டவரே நியாய தீர்ப்பை கொடுங்கப்பா. இந்த நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, பிள்ளைகளை நீங்க காத்தே ஆக வேண்டும், விதவைகளை காத்தே ஆக வேண்டும், விதவைகளுடைய பிள்ளைகளை நீங்க பராமரித்தே ஆக வேண்டும். ஒரு பணத்துக்கு அடிமையாகி பெறக்கூடாதப்பா, பணத்திற்காக தங்கள் வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது ஆண்டவரே, பணத்திற்காக ஆண்டவரே பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாது ஆண்டவரே. எப்படி ஆகிலும் ஆண்டவரே எங்கள் தேசத்து பிள்ளைகளை காப்பாற்றுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு உதவிகள் அனுப்பக்கூடிய நல்ல இருதயம் உள்ள, இரக்கமுள்ள இருதயம் உள்ள, மன ஊக்கமுள்ள இருதயம் உள்ள நல்ல மனிதர்கள் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக எப்படி ஆகிலும் ஆண்டவரே இப்படிப்பட்டவர்களை, கஷ்டப்படுபவர்களை ஆண்டவர் விதவைகளுடைய வீடுகளை தேடி போய் ஆண்டவரே உதவி செய்யத்தக்கதாக ஆண்டவரே உலகமெங்கும் இருக்கிற தமிழ் மக்கள் கட்சிகளுக்காக கோடி கோடியா கொட்டுறாங்க ஆண்டவரே, கட்சிகளுக்காக கொட்டுறாங்க. ஆனால் எங்கள் ஏழை பிள்ளைகளுக்கோ அவர்கள் கை மடக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, சபைக்கு ஒன்றும் செய்ய தேவையில்ல, எங்கள் ஆண்டவரே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா உதவிகளை அனுப்ப, ஆண்டவரே நாங்கள் நல்ல சப்போர்ட் பண்ண, ஆண்டவரே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக உதவிகள் அனுப்ப தேவன் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறையா, கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறையா, கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மீண்டுமாய் ஆண்டவரே தேசத்தை உயிர்ப்பீங்கப்பா, மீண்டுமாய் தேசத்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரமையா எடுத்து நிலைநிறுத்துங்கப்பா ஆண்டவரே, நிலைநிறுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே யுத்தத்தினால பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருப்பார்களானால் அதுல இருந்து மீட்டெடுங்கப்பா, அதுல இருந்து மீட்டெடுங்க. இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்கள் இருதயத்துல ஆண்டவரே ஒரு பாரத்தை நாங்கள் வைத்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒருமனப்பட்டவர்கள் ஆவியில நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறையா, கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இங்க ஆண்டவரே ஐக்கியத்தில் இருக்கிற இந்த ஜெப ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிங்க. அருமையான லெஸ்லி அவருடைய ஆண்டவரே சோதரமையா, அவங்க மனைவி, பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க, குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டவரே இந்த சங்கமம் ஊழியத்தை செய்கிற, இந்த சங்கமம் ரேடியோ ஊழியத்தை செய்கிற அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். இன்னும் அநேகர் ஆண்டவரே இந்த 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 ஐக்கியத்துல இந்த ஜெப ஐக்கியத்துல கலந்து கொள்ளணும். அதே போல ஜெபத்தை நடத்துகிற அருமையான சகோதரி ஜானட், அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்.
ஆசீர்வதிக்கப்படணும். உங்களுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும். அவங்களுக்கு பாக்கியம் நன்மையமா இருக்கும். இதோ என் ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நாள்தோறும் தொடர்ந்து எழுதப்பட்டிருக்காகவே தினந்தோறும் இவர்களுக்கு ஆசீர்வாதம் வந்து சேர, தினந்தோறும் தேவனுடைய சமூகத்திலிருந்து நன்மையும் கிருபையும் இவர்களுக்கு நாள்தோறும் புதிய புதிய கிருபையும் புதிய ஆசீர்வாதங்களும் தினந்தோறும் இவர்களுக்கு கிடைக்க தேவன் கிருபை செய்யுங்க. அதே போல இந்த ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறேன், இலங்கையில் இருக்க மக்களுக்காக ஜெபிக்கிறேன், மற்ற தேசங்கள் இருக்க மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படணும். இந்த குடும்பங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா ஜெபம் மட்டுமல்லப்பா ஆண்டவரே ஒன்று சேர்ந்து ஆண்டவரே தாங்கத்தக்கதாக, ஊழியத்தை தாங்கத்தக்கதாக, இந்த சங்கம ஊழியத்தை தாங்கத்தக்கதாக, ஆண்டவரே இலங்கை ஊழியத்தை தாங்கத்தக்கதாக தேவன் அவர்களே பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். இன்னும் ஆண்டவரே கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தர் பலப்படுத்துவீராக, கர்த்தர் அந்த இடத்துல சாட்சியா நிறுத்துவீராக, சாட்சியா எழுப்புவீராக, ஜீவனுள்ள சாட்சியா வைத்திருப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கனமை மூலமைக்க செலுத்துகிறேன் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெப குறிப்பு 28, 29 கடந்த மாதம் ஜனவரி மாதம் 28, 29 ஒரிசா தேசத்துக்கு போயிருந்தோம். அங்கே அநேகர் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள், அநேகர் வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். கடைசியாக நாங்க கிளம்பும் பொழுது ஒரு மரணத்துல போராடி கொண்டிருக்கிற ஒரு தாயாரை எங்களுக்கு காண்பித்தார்கள். அவங்க 65 வயது இருக்கும், அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனாலும் அவங்க வாய் அசைக்க முடியல, கை அசைக்க முடியல, விரல் அசைக்க முடியல, ஆனா மூச்சு முட்டு விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் விசுவாசத்துல ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே இவங்களை எழுப்புங்க, இவங்களை சுகமாக்குங்க, இந்த கிராமத்துக்கு இயேசு கிறிஸ்து குணமாக்குனார் என்று சொல்லும்படியாக சாட்சியாக சுகமாக்குங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஆகவே அந்த சகோதரிக்காக உங்கள் ஜெபத்தை தனிப்பட்ட ஜெபத்துல ஜெபிக்க முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே ஓகே, நாங்கள் ஜெபத்திலே வழி நடத்தப்படுவோம். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு டொனால்ட் பிரதர் நீங்கள் இருக்கிற தேசங்களுக்காக ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஜெர்மன் தேசத்திலே இப்பொழுது பொருளாதார கொந்தளிப்புகள் அதிகமாயிருக்கிறது, போக்குவரத்துகள் எல்லாம் நிப்பாட்டி இருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய தேசம் மிகவும் ஒரு சீர்கொட்ட நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிற எல்லா மக்களும் ஒரு ரட்சிப்பை காணணும், தேவனை அறிகிற அறிவு இன்னும் வர வேண்டும். ஏனென்றால் இவர்கள் தேவனை விட்டு விட்டார்கள், இவர்கள் தேவனுடையவர்கள், இவர்கள் தேவனை விட்டு விட்டபடியால், துதி குறைந்தபடியால் இந்த தேசங்களிலே அங்கு பொருளாதார குறைவுகள் குற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கொள்ளையை பேங்குகள் கொள்ளையிடுகிற தன்மைகள் இப்படியாய், வரிதானம் வாங்குற தன்மைகள் இப்படியாய் அதிகரித்து கொண்டிருக்கிறது. கனடா தேசம், இந்தியா தேசம், எல்லா தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சகோதரன் சொன்ன அந்த பாஷ சொன்ன அந்த ஆத்துமாக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆத்துமா கர்த்தருடையது என்பதை நாங்கள் கண்டறிவோம். ஆகவே நீங்கள் இதுக்காக ஜெபத்திலே வழி நடத்தும். அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, அப்பா இந்த நம்முடைய பாதத்திலே வைக்கணும்ப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும். நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்கும் சித்தத்தின்படியால் நன்றி அப்பா. தேசங்களை நீங்கள் உருவாக்குனீங்கள் அப்பா. தேச தலைவர் அதிகாரிகள் நீங்கள் உருவாக்குனப்பா. தேசத்து மக்கள் நீங்கள் விசேஷமா தேசத்தை மதுரை சூழ்ந்தோமையா இந்த தேசத்தை, இந்த தேசத்தின் வாரமண்டலத்தில் தேசத்தை விட்டு வெளியே நாமத்தில் நாமத்திலே
இந்த மக்களை ரட்சிங்கப்பா. சத்தமாக அப்பா செய்யுங்கப்பா பிதாவே. பிசாசான கிரியை பிசாசின் கிரியை சுத்த ஆவியானவரே, பிதாவே என் தேவன். நன்றி அப்பா. பிதாவே, தேசம் ரட்சிக்க பிதாவே என் தேவனே. செய்யுங்கப்பா. சேமத்தை கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு தேசம் பிதாவே, தேசம் இந்தியா பிதாவே, ராஜாக்களை தள்ளி கொடுக்கிறவனப்பா. நீங்க சரி கட்டும் தேசங்களை செய்யுங்க. யாரும் பிதாவே, அன்பின் பிதாவே, தேவனை செய்யுங்கப்பா. கிரிகள் பிசாசின் நாமத்தில் கிறிஸ்துடைய நாமத்துக்கு தேவனே, நாமங்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் அறிக்கை செய்வோம். தேவனை கிருபை செய்யுங்கப்பா. நம்முடைய வார்த்தை செய்யுங்கப்பா பிதாவே. ஜபத்தை கேட்க சுட்டர் செய்யுங்க. இந்த சந்தர்ப்பம் ஊற்றுங்க. சந்தோஷம் அற்புதம் செய்ய
ராஜாவே நல்ல கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே நல்ல சித்தம் நன்றி அப்பா. நன்றி என் தேவனே, இந்த ஜபங்களை கேட்டப்பா நீங்கள் நன்றி என் தேவனே. நன்றி அப்பா. நன்றி அப்பா பிதாவே. என் தேவனே பரிசுத்த பிதாவே. ஆமென் 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 ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் வந்து ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. உங்களோடு இருப்பாரா. செல்வகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் சங்கம வானொலியிலே வந்து ஜெபிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படவும், அவர்களுடைய தேடுகள் வாஞ்சைகள் சந்திக்கப்படவும், சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேசியனாவும் அவருடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னுடைய தேசத்துக்காய் ஆண்டவரே, என்னுடைய தேவைகளுக்காய் என்னுடைய சமூகத்துல ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களோடு உடைய ஜெப ஆவியை கொடுத்த ஆண்டவரே, ஜெபிக்க நீங்களுக்கு கிருபை தந்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நான் உமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொன்ன தேவர் பிள்ளைகள் வரையும் ஆண்டவரே சுவாமி இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை உள்ள நடத்தினதுக்காக ஆண்டவரே சுவாமி கொடுத்து நடத்தின கிருபைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த பூமியில நாங்கள் இப்போது நிர்மூலமாக இருப்பது நீர் காத்துக் கொண்டதுக்காய் நன்றி. எல்லா சத்துருவின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஆண்டவரே உடைய திட்டத்தை எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்ற ஆண்டவரே சுவாமி உடைய நோக்கத்தை ஆண்டவரை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரை செல்ல உடைய கிருபையை இயேசப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தயவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆவியான தேவனே, இந்த அருமையான ஆண்டவரே சுவாமி ராத்திரி வேலையை கூட கர்த்தாவே நான் செபிக்கிறேன். ஆண்டவரே நன்றி சுவாமி. கிராமங்கள் தேசங்களில் இந்த சத்தம் தெளிக்கும்படியாக அநேக ரட்சிப்பையும் அநேக கண்ணீர் வேதனைகள் மாறும்படியாய் நிறைந்த யூனியர்கள் பேசப்படும்படியாய் வாழ்க்கை மாற்றத்துக்காய் கர்த்தர் பயன்படுத்துகிறதுக்காக உமக்கு நன்றி இயேசு சுவாமி. வண்ணமாக கர்த்தாவே சுவாமி அநேக ஆண்டவரை ஆசீர்வாதங்களை வழிகளை வாசல்களை கர்த்தர் திறந்துவிடும்படியாக உடைய நாங்கள் ஜெபிக்கிறேன். இந்த நாட்கள் ஆண்டவரை தரிசனங்களை கொடுக்க ஜெபிக்கிறேன். நன்றி ராஜா. ஆண்டவரை சுவாமி அபிஷேகித்து நடக்கும்படி ஜெபிக்கிறேன். சுவாமி ராஜா கொடுத்து மேன்மையாக உயர்த்தும்படியாக நடக்கும்படியாக
ஜெபிக்கிறேன் ஏசப்பா. திருவதிக ராஜா, இந்த பெருக படுக ராஜா, சந்திக ராஜா, பெற்றுத்தரும்படியா வாசல் ராஜ்யத்தை கட்டுவதற்கு கிருபைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. என்னென்ன ரீதியில உடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமோ பிள்ளைகளை பயன்படுத்தணுமா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா சுவாமி. ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா நீங்கள் செய்கிற நீங்க அறிந்திருக்கிறீங்க ராஜா. இந்த இடத்துல ஜெபிக்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி. ஆசீர்வதிக்கும்படியா உடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை கத்த சுகப்படுத்தும்படியாக பிரச்சனைகளோடு கத்தர் திரும்பி ஜெயம் பெற திரும்பி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னென்ன இளவெடுத்து காத்துக் கொண்டிருக்கிறாங்க எல்லாவற்றுக்குமாய் கத்தர் ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. ஜெபிக்க இந்த இடத்துக்கு கூடுகிறோம் ஆண்டவரே. சுவாமி மற்றவர்களை ஜெபிக்க ஆண்டவரை மேற்படுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே சுவாமி நித்தமும் நேர்த்தியாய் நடத்தி வருகிறீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இந்த நாளில் கர்த்தர் தாமே சந்திங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. விசேஷ வண்ணமாய் இந்த ஊழியர்கள் இருக்கிற சபைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க. அப்பா உண்மையும் உத்தமும் விசுத்தமும் ஆண்டவரை தொடர்ந்து செய்ய ஆண்டவரை ஜெபிக்கிற எதிரிகள் சத்துருக்கள் மத்தியிலே செல்ல சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஒரு பிள்ளைகளுக்கு நீ கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க அப்பா, அபிஷேகிங்க ஆண்டவரை. நிமிஷமும் மலர கிருபை செய்தபடி ஜெபிக்கிறேன். நடத்துகிற சகோதரி சுவாமி உயர்த்தப்பட இன்னும் இந்த ஊழியத்தை சரியாக செய்ய இன்னும் திட்டங்களையும் தரிசனங்களையும் பிள்ளைகள் ஆண்டவரை கலந்து செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்க முடியாது சீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். நாங்கள் உண்மை தேடி வரவில்லை ஆண்டவரை. நீங்க தெரிந்து கொண்டீங்கப்பா. அழைத்தவர் உண்மையில அனுதினம் நீங்க நடத்தி செல்ல என்று சொன்னீங்க ஆண்டவரை. அப்பா உங்க பிள்ளைகளை அனுதினம் நீங்க நடத்த போற கிருபைக்கு நன்றி ஆண்டவரை. ஐயா ஒரு சுவிசேஷத்தை ஆண்டவரை, ஐயா சத்தியத்தை ஆண்டவரை தைரியமாக ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரை பேச, பிள்ளைகள் மத்தியில பேச என் தேவனே நீர் அபிஷேகிக்கும்படியா ஜெபிக்கிற செய்யும்படியான தைரியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல வந்த ஒவ்வொருவரையும் இந்த உண்மையத்தையும் ஆண்டவரை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா சங்கம வானொலிக்காக ஆண்டவரை நமக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசு சுவாமி சகலத்துக்கும் நீங்க பதில் கொடுத்து ஆண்டவரை அப்பா இந்த சமூகத்துல கிட்டு நெருங்கி ஜீவிக்க உங்களுக்கு உதவி செய்யப்போற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி என்னை தரை மட்டும் தாழ்த்தி உங்க நாமத்தை உயர்த்தி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே. மேனங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் உங்களுக்கு ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எப்பொழுதும் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன் சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளும் ஆண்டவரே தொடக்கத்தை இந்த முடிவை ஆவியானவர் நடத்தி சென்றீரப்பா, அதுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குடும்பங்களையும் வீடுகளையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. சங்கவானுடையக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசிய மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே. இன்னும் தேவைகள் வாஞ்சியோடு இருக்கிறவர்கள் சந்திக்கப்பட கர்த்தாவே. கேட்கிறவர்கள் இன்னும் பெருக கர்த்தாவே.
நீர் பல்கி பெருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். சகலரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகரமாய் உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தகப்பனே, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதும் சோத்திரம், துதிக்கு பாத்திரவே சோத்திரம் அப்பா. இந்த புதிய மாதத்துக்காய் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய மாதம் முழுவதும் இந்த வானொலி ஊழியத்தை தேவசித்தம் போல நீங்கள் நடத்தி செல்ல வேணுமா எங்களுக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே இணைந்து ஜெபித்த ஒரு தேவ பிள்ளைகளுக்காய், அவர்கள் இருக்கிற தேசங்களுக்காய், குடும்பங்களுக்காய், அவர்களுக்கு கொடுத்திருக்கிற சபைகளுக்காய், ஊழியங்களுக்காய் எங்களுக்கு சோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரை மட்டுமாக இந்த ஜெப வேலையை நடத்தி சென்ற சோதரி ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் எங்களுக்கு சோத்திரம். ஆண்டவரே, இந்த கிழமையில இந்த நாளும் இந்த சோதரி கோவையோடு கூட இருந்து நீங்கள் நடத்தி வருகின்ற ஒரு தேவ ஞானத்துக்காய் ஆண்டவரே, இன்னுமாக ஆண்டவரே சுவாமி சோதரியுடைய இந்த ஊழிய பாதைக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கணவருடைய காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களை கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் அதே போல எல்லா காரியங்களிலும் கூட இருந்து தேவைகள், விருப்பங்கள், மனவாஞ்சைகளை நிறைவேற்றி கொடுக்க ஜெபிக்கிறோம். இந்த நாளும் ஆண்டவரே அதே போல பிரதர் டான்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தார், உறவுகள், பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள், விருப்பங்கள், மனவாஞ்சைகள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சோதரி கல்விசீலனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வளமான எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் பொறுப்பேற்று நடத்த ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். சோதரி ரதி பாலசிங்கத்துக்காய் நன்றி, அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றியப்பா. பேர பிள்ளைகளுக்காய் சோத்திரம், கணவருக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே கூட இருந்து நடத்த பண்ணுமா சோதரி வினோவை ஜெசிமாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் இருவரோடும் கூட இருந்து ஏசப்பா எல்லா காவலோடும் அவர்களை காத்து கொள்ள வேணும். ஆண்டவரே, அவளுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமா இந்த மாதம் ஆண்டவரே, அவர்கள் உங்களை நெருங்கி சேர நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தாயார் சிசிலி அம்மாவையும் ஐயாவையும் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களோடும் கூட இருந்து இயேசப்பா அவர்களுக்கு நல்ல சரீர சுகப்பெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்தும்படியா எங்களுடைய பாதத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளும் சோதரி மேரிக்காய், மேரியுடைய பிள்ளைகளுக்காய், அவருடைய ஊழியங்களுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நன்றியோட துதிக்கிறோம். கர்த்தாவே, ஊழிய பாதை கொடுத்ததுக்காய் எங்களுக்கு சோத்திரம். பாபிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் சோத்திரம். இந்த வீட்டு கூட்டங்களுக்கு செல்லுகின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். சகோதரி தயாவுக்காய், தயாவுடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கனிஷ்டாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கனிஷ்டாவுடைய பாடசாலை மாணவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். டீச்சர்ஸ்மார், பிரின்சிபல்மார் எல்லோரோடும் கூட இடத்திலேயே எழுப்பதில் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு மத்தியிலே கட்டளையிட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அதே போல சகோதரி செல்வகுமாரியை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, அவருடைய ஊழியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல சகோதரி சுகுமாரியை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சகோதரி சுமதிக்காய், சுமதி இருக்கிற தேசத்துக்காய், அந்த ராஜாக்களுடைய கண்களிலே அந்த சகோதரி இரக்கத்துக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி பிரத குணாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வானொலியில வந்து வாஞ்சியோடு தாகத்தோடு நாள்தோறும் ஜெபிக்கிற அந்த மகனுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே சுவாமி, அவரையும் பொறுப்பேற்று நடத்த வேணுமா எங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேலையிலும் அப்பா கூட இருந்து நீங்க நடத்தி வருகின்ற கிருபைக்காய் நன்றி. சத்தியவேத திருச்சபை பாச சகோதரி நவமி லோகனுக்காய் ஸ்தோத்திரம். அதே போல சத்தியவேத திருச்சபை மக்களுக்காய், அவர்கள் செய்கின்ற ஊழியர்களுக்காய், இந்த ஜூம் பிரேயர் மீட்டிங்களுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே பார்த்த சரணுடன் கூட இருந்து அவரை நடத்த வேணுமா எங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியர்கள் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளும் தாயார் பத்மாவதி ஜேம்சம்மா, தாயார் குலேந்திரனம்மா இவர்களையும் கூட எங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த தாய்மாருடைய ஜெபங்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் ஒன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த சகோதரி ஜான்சிக்காய் ஸ்தோத்திரம். அடுத்து வர போன்ற ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இதே போல ஊழியர் வானவகி அவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு கூடாக நீங்க தருகின்ற வார்த்தைகளுக்காய், தேவ செய்திகளுக்காய், வேத படிப்பு நிகழ்ச்சிகளுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரமப்பா. இந்த வருஷத்திலும் பயன்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம். சகோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீங்களை வாக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு பாடல்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி வஞ்சினி அலங்கார மணியை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கூட இருந்த அவாவோடும் கூட இருந்து இந்த ஊழிய பாதையை ஆசீர்வதித்து நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம்.
அதே போல சாதாரண மகேந்திரன் ஐயாவை ஒப்புக் கொடுக்கிறோம். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலே இயேசு சுவாமி அவருடைய உறவுகள், குடும்பத்தார், பிற பிள்ளைகள் எல்லோரையும் உடைய பாதத்திலே தருகிறோம் இந்த புதிய நாளிலும். அதே போல சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். செய்கின்ற ஊழியங்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல சகோதரி ஆயுளினுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கூடாக தருகின்ற ஒரு வார்த்தைகள், சிந்தனை துளிகள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி கான்சிக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கூடாக நீங்கள் செய்து வருகின்ற காரியங்களுக்காய் நன்றி. அதே போல சகோதரி வாணி வெங்கட்டையும் ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். துதியோடு துதிக்கிறோம் தகப்பனே சுவாமி. பக்ஷாவை ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம் ராஜா. அந்த மகளுடைய சூழ்நிலையை நீங்க காண்கிறீங்க. அவரை கணவரை பராமரிக்கின்ற அந்த டாக்டர்ஸ்மார், நர்ஸ்மார், அவர்கள் பாவிக்கின்ற ஒவ்வொரு கருவிகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த மகனுடைய வாழ்க்கையில நம்மளோட அற்புதத்துக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, மெய்யான தெய்வத்தை அந்த குடும்பம் காண வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல தக்ஷாவுக்கும் சமாதானத்துக்காக ஜபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, குடும்பத்தாருக்கும் ஆண்டவரே அந்த குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்பை கட்டளையிட வேணுமா ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே சுவாமி குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைவான ஆசீர்வாதங்களை இந்த வருடத்திலும் கூட்டி கொடுத்து நீங்க நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். இந்த பாதையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் இடைக்கரம் எத்தனை வருடங்களாக இவர்களை கூட இருந்து ஆசீர்வதித்தது போல இன்னும் இந்த புதிய வருஷத்திலும் நிறைவாய் ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம். வீட்டாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பிற பிள்ளைகளை எங்களுடைய பாதத்திலே தந்தி ஜபிக்கிறோம். மகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மருமகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வேலையிடத்து ஊழியங்களை எங்களை கரத்திலே தந்தி ஜபிக்கிறோம். சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குளிர்காலங்களிலும் சரீர பலவீனங்கள் வந்து விடாமலும் அந்த வாகனத்திலே எல்லா கருவிகளும் சரியாய் வேலை செய்யவும் உங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வானிலை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சாதரி சுபாலங்கோவை ஒப்புக் கொடுக்கிறோம். கணவரை, பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களை கரத்திலே தந்து ஜபிக்கிறோம். ஜோவலுக்காய் நன்றி ஜப்பா. அவனுடைய நவின் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து நோக்கி பார்த்து ஆண்டவரே அந்த பிள்ளை ஒரு பிரகாசம் அடைந்து இயேசு உங்களுக்கென்று ஒரு ஊழியம் செய்கின்ற மகனை மற வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்தில் ஒப்படைத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன் ஆமீன். நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்த ஊழியர் சௌரியை மிப்பஸ்பராய் அவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே ஒருவருக்காக ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்கள் கடந்த ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலங்களாக இணைந்து தொகுத்து வழங்கிய சௌரியையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் அதிகால வேளை முதல் இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் பேர் பேராக கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எங்களுடன் சௌரி ஜான்சி அவர்கள் ஆயத்தமாய் நிற்கிறார்கள். அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த